ஹலோ காய்ஸ். இந்த கால்பரிச்ச லீவுக்கு எங்களுக்கு எங்கே போகிறதுனே தெரியல. அதனால் ஆனால் இந்த நாள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. என் பொண்ணோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க வந்து தோப்பு வீடு, ஓகேவா. ஸோ அதனால் போன உடனே வந்து எங்களுக்கு சூப்பரான ஒரு இளநீ கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அது இளநீனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பயங்கர இனிப்பு. சூப்பராக கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா வந்து போய் தோட்டத்தை சுற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு முன்னாடி இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பாருங்கன்னாங்க. அதே மாதிரி போய் சாப்பிட்டுட்டு நல்லா லன்ச் கொடுத்தாங்க. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போனால் கொஞ்சம் அவங்க மாடெல்லாம் வச்சுருந்தாங்க. மாடு கன்றுக்குட்டியெல்லாம் அதெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய தொட்டி இருந்தது. அந்த தொட்டியில் வந்து பார்த்தா அதில் நம்ம நல்லா ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்தது. குழந்தைங்களாம் ஸ்விம்மிங் பூல் அனுப்பிச்சு, இல்லை இல்லை பாப்பா, அதுலேருந்து தான் அவங்க அந்த தோட்டத்துக்கெலாம் தண்ணி போகும் போல் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ ஜாலியாக அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தோட்டத்துக்குள்ளே போனால் ஃபுல்லாக தென்னை மரங்க. தென்னை மரம் தான் ஃபுல்லாக இருந்தது. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அது நிறையா கொஞ்சம் இடத்துல வந்து எல்லாம் எரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது என்னென்னா கொஞ்சம் வயசான மரம்லாம் இருக்கும்ல, அந்த மரத்தெல்லாம் வந்து வெட்டி அதெல்லாம் வந்து எரிக்கிறாங்க போல். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு மரத்தை காமிச்சா. அந்த மரத்தில் வந்து என்னென்னா ஒரு ஹோல் இருந்துச்சுங்க. கீழே மரம் வந்து ஹோலாக இருந்தது. ஆனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காய். அது பார்க்கவே வந்து ஒரு அதிசயமாக இருந்துச்சு. கீழே அந்த மண்ணில் வந்து எதுவுமே டச் ஆகாத மாதிரி இருந்தது. பார்க்கும்போதே ஒரு இதாக அந்த ஒரு கேவ் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு குகை அந்த மாதிரி இருந்தது அந்த தென்னை மரத்துக்குள்ளே. அது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு தென்னை மரத்தில் வந்து மேலே அவங்க அப்பா அங்கேருந்து கத்துனார், பாப்பா அங்கே போகாதீங்க, அங்கே வந்து தேன்கூடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த மேலே வந்து இந்த மரம் தாங்க நான் சொன்னேன். கீழே பார்த்தீங்களா எந்த இதுவுமே இல்லை. ஆனால் மேலே வந்து பார்த்தா அவ்வளோ காய்கள் இருந்தது. ஸோ அந்த மரத்தில் வந்து கொஞ்சம் தான் வந்து கீழே மண்ணில் வந்து ஒட்டிகிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தா மயிலோட இறகை பார்த்துட்டு என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சுங்க. அக்காவும் தங்கச்சியும் போட்டி போட்டுட்டு மயில் இறகை பொறுக்கிட்டு இருந்தாங்க. அவள் விடுவாள், அவள் ஃப்ரெண்டுக்கு தானே எடுத்து கொடுப்பா. ஸோ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே ஒரு போட்டியாக இருந்துச்சு. மயிலிறகை ஃபுல்லாக. ஆனால் அது என்ன பண்ணுவாளுங்கன்னு தெரியாது. அந்த மயிலிறகை பார்த்ததும் ஒரு குஷி ஆகிடுச்சு. நம்மளுக்கே ஒரு குஷி ஆகிடுங்க மயிலிறகை பார்த்தா. சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வேறு வரும். மயிலிறகை பறித்து நம்ம நோட்டுக்குள்ளே வச்சு விளையாடுவோம்ல, குட்டி போட்டுச்சா மயிலிறகுலாம் பார்ப்போமே, அதெல்லாம் ஞாபகம் வந்துருந்தது. சரின்ட்டு பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மரத்தில் தேன்கூடு எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. தேன்கூடு பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் பயந்துட்டு அந்த தேன்கூடு ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் அந்த சைடு போனால் நல்லா பசுமையாக ஒரு புல்வெளி மாதிரி இருந்தது. அதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்து இந்த குட்டி குட்டி தேங்காயெலாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் வந்து குட்டி பாப்பா வந்து எல்லாத்தையும் பிக் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பிக் பண்ணிவிட்டு அதுக்கு வேறு போட்டி. அப்புறம் இந்த கீழே வந்து நத்தை எல்லாம் இருந்துச்சுங்க. நத்தையோட ஷெல் இருக்குல்ல, அது சங்கு அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பிக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதான் நாங்கள் இன்றைக்கி போன தென்னந்தோப்பு. ஓகேவா. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நம்ம இங்கே சிட்டி லைஃப்பில் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே போகும்போது ரொம்ப இயற்கையோடு ஒன்றி இருக்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. ஒரு நாள் ட்ரிப்பு நம்ம இங்கே லோக்கலில் தான் போனோம். ஆனாலும் வந்து நல்லா ஜாலியாக இருந்தது. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் இதெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போன உடனே வந்து ஒரு முல்லைப்பூ செடி கிடச்சிச்சு. அந்த முல்லைப்பூவில் வந்து அவ்வளோ பூ இருந்தது. நம்ம கம்முன்னு இருப்போமா, எல்லா பூவும் வந்து பறித்து வச்சுட்டு அதெல்லாம் பறித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதுக்கே வந்தோம், தோப்புக்கே போய் இன்னும் பூ கட்டணும். அப்புறம் அந்த அக்கா வந்து நல்லா டீ போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டு பால் கறந்த பாலில் வந்து சூப்பராக காஃபி கிடச்சிச்சு. பால் அப்படியே கறந்துட்டு வந்து என்ன சொல்கிறது, அந்த நுரையோட பாலை வந்து இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். அவ்வளோ கெட்டியாக சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தென்னை மரம் வந்து அழுகி போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் இந்த புழுக்கள் தான் வந்து அந்த மரத்தை போய் எல்லாம் சாப்பிட்ருமா, சொத்தையாகுமா. இந்த புழுவில் வந்து அவ்வளோ கொடுக்கு இருக்குது. அந்த மரம் தான் வந்து அந்த புழு தான் வந்து மரத்தை சாப்பிடுமா, சொத்தையாக்கி விடுமா. அந்த ரெட் கலரில் இருக்குல்ல, அது வந்து மரத்தை வெட்டி போட்டிருக்காங்க. அந்த சொத்தையான மரத்தை வெட்டி போட்டிருக்காங்க. இந்த புழு வந்து இந்த நல்ல தென்னை மரத்தையும் போய் சாப்பிட பார்த்துச்சு.
அப்போ அந்த பாப்பா வந்து அதை எடுத்து விட்டுட்டுருந்தா. ரொம்ப பொறுப்பான பொண்ணுல்ல. நான் அதை சொன்னேன், இவங்கெல்லாம் அப்புறம் எவ்வளோ பொறுப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மரத்தை தான் அவங்க வெட்டி அந்த சைடு போட்டு அதையும் நெருப்பு வச்சு எரிச்சிட்டாங்க. இதாங்க நாங்கள் இன்றைக்கி பார்த்த அவுட்டிங். இது வந்து என் பொண்ணு வந்து எக்கோசிஸ்டம்மா இது, நான் என்னடான்னு சொல்லி கேட்டால் எறும்பு இருக்குங்களாம்மா, லார்வே இருக்காமா, அப்புறம் லார்வேனா குட்டி குட்டி புழுக்கள், அதுக்கப்புறம் வந்து ஃபங்கை இருக்கா, 3 டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் இருக்குமா அப்படின்னா. அப்புறம் அவங்க போட்டிருந்தாங்க வெண்டைக்காய் செடி இதெல்லாம் இருந்தது. அப்புறம் இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா இதான் நான் சொன்னேன் 7 டேஸு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இது வந்து ஆரஞ்சு கலர் 7 டேஸ் தான். இதை தான் நான் இன்றைக்கி வந்து நர்சரியில் போய் பார்த்துட்டு எனக்கு கிடைக்காம நான் வேறு செடி போய் வாங்கிட்டு போய் பிளான்ட் பண்ண, அதை வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த 7 டேஸ் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. வரும்போது எங்களுக்கு வந்து கருகாப்பிலை நாற்று, அப்புறம் தூதுவளை விதை, அப்புறம் முக்கியமாக ஒரு பெரிய சாக்கு நிறைய எனக்கு தொழு உரம் கிடச்சிச்சுங்க என் செடிக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.